எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து கோவிலுக்கெல்லாம் போவோம். ஒரு சிலர் வந்து வீட்லேயே சாமி கும்பிட்டு விசேஷமாக வழிபடுவோம். இந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் சின்னதாக ஒரு காவி கோலம் போட்டேங்க. காவி கோலம் போட்டு வந்து சுவாமிக்கெல்லாம் பூ போட்டு விளக்கேற்றி மங்களகரமாக சாமி கும்பிட்டுட்டு வந்து இப்போ பூரியும் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆடி 18 ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. ஆஸ் யூஸ்வல் சமையல் தான். இது வந்து எப்பயுமே உங்களுக்கு கொடுக்குறது தான், சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி எல்லாம். அதனால் இந்த வருஷம் வந்து நோ ரெசிபிங்க. இல்லை ரெசிபி கொடுக்கலையே தவிர ஒரு மங்களகரமான ஒரு ஆன்மீக தகவல் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஆமாங்க, சமீபத்தில் இந்த கடந்த ஆடி வெள்ளிக்கு நான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆடி வெள்ளி ஈவினிங் போயிருந்தேன். நான் போனப்போ அந்த ரிசப்ஷன் ஹாலில் அப்பல்லோவில் சுமங்கலி பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக குத்துவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா ஹாஸ்பிட்டலில் குத்துவிளக்கு பூஜையா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் நிஷாந்தி மேம் வந்து நீங்களும் கலந்துக்கிறீங்க மேம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கற்பகம் மேம், அவங்க வந்து கரூர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் யூனிட் ஹெட்டுங்க. அவங்க கற்பகம் மேமும் நம்மளை அன்போட உபசரித்தாங்க. என்னால் கீழே உட்கார முடியாதுங்க, நான் வேணா பார்க்குறேன் குத்துவிளக்கு பூஜை எப்படியெல்லாம் பண்ணுறீங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை மேம், நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும், உங்களுக்காக நாங்கள் பெஞ்செல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சேரு பெஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த அம்மனே நேரில் வந்து கூப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடச்சிதுங்க. நம்மளும் அந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்து நிறைவாக அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த குத்துவிளக்கு பூஜை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வாங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இந்த குத்துவிளக்கு பூஜை எப்படி பண்ணாங்க பார்க்கலாங்க. ஆடி 18ஆம் பேருக்கு அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் வீட்டில் ஆடி 18க்கு வழக்கம் போல் இந்த மாதிரி தான் சிம்பிளாக ஒரு காவி கோலம் போட்டேங்க. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நடந்த குத்துவிளக்கு பூஜை ரொம்ப அமோகமான அம்மன் தரிசனத்தோடு பார்க்கலாங்க. கடந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் விழா கோலம் போட்டுருந்துச்சுங்க. முன்னாடியெல்லாம் வாழை மரம் கட்டி பிள்ளையாருக்கும் வழிபாடெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து ஆடி வெள்ளி குத்துவிளக்கு பூஜைக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷன் ஹாலில் தான் இந்த குத்துவிளக்கு பூஜை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே வந்து மாவிலை தென்னங்குருத்தெல்லாம் கட்டி அம்மன் நடுநாயகமாக பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு வீட்டிருக்காங்க. குத்துவிளக்கு பூஜைக்காக எல்லாமே வந்து அங்கேருந்த ஸ்டாஃப்ஸே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாழை இலை போட்டு அதில் வந்து பச்சரிசி கொட்டி வச்சு இந்த மாதிரி தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே முறையாக வச்சு ப்ளவுஸ் பிட்டும் வச்சுருந்தாங்க, வளையல் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே முறையாக வச்சு குத்துவிளக்கு பூஜைக்கு எல்லாருமே இப்போ ரெடியாக இருக்காங்க. குத்துவிளக்கும் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே வந்து தயார் நிலையில் வச்சுருந்தாங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக பாருங்கள், இங்கேயுமே ஒரு கலசம் வச்சு அதில் தேங்காய் வச்சு பக்கத்துலேயே வந்து வளையல் சுமங்கலிகள் கொடுக்கறதுக்காக மஞ்சள் கயிறு இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சு ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க நிஷாந்திங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான். இவங்க தான் நம்மளை வந்து அன்போட இந்த பூஜையில் கலந்துக்கணுன்னு அன்பு கட்டளை இட்டாங்க. நம்மளும் அதை மறுக்காமல் வந்துட்டோம். இப்போ வந்து குத்துவிளக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து தயார் நிலையில் வந்துட்டுருக்குங்க. ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் ஹால்லேயே வந்து இந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கற்பகம் மேடங்க. இவங்க வந்து யூனிட் ஹெட்டாக இருக்காங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அதாவது கரூர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஹெட்டு இவங்க தான். இவங்களை முன்னிலைப்படுத்தி தான் இப்போ பூஜை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பூஜை எல்லாமே இப்போ நம்ம கொஞ்சம் நேரலையிலையும் பார்க்கலாங்க. ஸ்நானானந்தரம் ஆகமனீயம் சமர்ப்பயாமி. வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அலங்காரார்த்தம் அக்ஷராம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமோ நமः. கணபதயே நமः. புஷ்பைः சம்பூரியாமி. ஓம் ஸ்ரீகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் சுகந்தம் சுமனோகரம் ஆக்ரய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். மகாகணபதயே நமः. ஓமாக்ராபயாமி. நமः. சாத்யம் திரிவர்த்தினம் நிக்தம் மன்னிராயோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்யத்ராபம். மகாகணபதயே நமः. தீபம் தரிசயாமி. மகாகணபதயே நமः. தூபதீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அருளி நன்மிகே கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறைய வலிவம் உரை இறைய திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் கூடி நமஸ்காரான் சமர்ப்பயாமி.
புல்லட் வைங்க அப்புறம் வச்சுக்கோ. சரி. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கான வேத மந்திரங்கள் ஒரு பக்கம் ஐயர் சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து எல்லாருமே நாங்கள் வந்து குத்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி இந்த குத்து விளக்கை ஏற்றணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட நட்சத்திரத்தையும் மனசில் நினச்சிக்க சொன்னாங்க. அவங்கவுங்களோட ராசி நட்சத்திரத்தையும் மனசில் வேண்டிட்டு இந்த குத்து விளக்கத்தை ஏற்ற சொன்னாங்க. 5 முக குத்து விளக்கு தான் எல்லாருமே ஏற்றினோங்க. நமக்குமே இந்த வெள்ளிக்கிழமை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி 5 முகம் குத்து விளக்கு ஏற்றி பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. அப்புறம் முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுமே அவங்களே எல்லாருக்குமே பிள்ளையார் கொடுத்துருந்தாங்க. பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அதில் 5 முறை அந்த தீர்த்தத்தை விட சொல்லி எல்லாரையுமே சொன்னாங்க. எல்லாருமே அதே மாதிரி பண்ணோங்க. என்னால் கீழே உட்கார முடியாதுன்னு சொல்லியும் அவங்க நிஷாந்தி மேமும் அவங்க கற்பகம் மேம் 2 பேருமே வந்து இல்லை நாங்கள் உங்களுக்கு பெஞ்ச் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு பெஞ்சும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் எல்லாருமே வந்து இப்போ பத்தி காட்டுறாங்க. சூடம் பத்தி எல்லாமே வந்து குத்து விளக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ஆரம்பிக்க போகுதுங்க. கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆனோரும் வைரோஷரிம் கர்ம பலேஷுக்தாம் துர்காம் தேவீகும் சரணமஹம் பிரபத்யே சுதரசிதரசே நமः महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् प्रणो देवी सरस्वती वाजेगी वाजिनीमति धीनामभित्रयवतु आनो दिवो बृहतः पर्वतादा सरस्वती यजतागन्तु यज्ञम् ॐ ह्रीं दुर्गा लक्ष्मी सरस्वती त्रिगुणात्मस्वरूपिणे नमः आवागणादि मुद्राः प्रदर्श्य वाद्यम् 5 वाटी तीर्थं पादत् ॐ ஒரு சொட்டா भाग्यं समर्पयामि यज्ञं समर्पयामि आचमनीं स्नानं सर्वजगन्माता यावत् पूजावधानम्. இந்த மாதிரி புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குத்து விளக்கு பூஜை ஆரம்பிச்சதுங்க. எல்லாருக்குமே வந்து குங்குமம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பொங்கல் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. அந்த தேங்காய் பழம் அரிசி வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அந்த ப்ளவுஸ் பிட்டு எல்லாருக்குமே அந்த ஒவ்வொரு இலையிலையும் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே அவங்கவுங்களுக்கு பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. கடைசியாக நல்லா நிறைவாக 1 மணி நேரத்துக்கு மேலே பூஜை ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போது அம்மனுக்கு ஆராதனை நடக்க போகுதுங்க. தீபாராதனை நீங்களும் பார்க்கலாம் வாங்க. தீபம் தரிசயாமி மது மது ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாஸ்வாஜை பத்வஜா விகாயை बहुव्रीहि अपाजै बहुमानदिलाजै बहुहिरण्याजै बहुहस्तिकाजै बहुदासपूरुषायै रजिमध्यै पुष्टिमध्यै बहुराय कोषायै राजास्तु ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके. ஆடி வெள்ளி அன்னைக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வீற்றிருந்த அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கிற பாக்கியமும் நமக்கு கிடச்சிச்சுங்க. ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. திரும்பி இப்படி காட்டுங்க. அப்படியே எல்லாரும் காமனா அப்படி காட்டுங்க. எல்லாம் ஆரத்தி உங்க புத்தகத்துக்கு. சரி இந்த அப்படியே காட்டுங்க. நான் விபூதி எதுல இருக்கு? விபூதி கொடுப்பா தம்பி அவர்கிட்ட கொடு. இதை அப்படியே நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அம்மன் ஆசியோட நமக்கு விபூதி குங்குமம் பிரசாதமும் கிடச்சிதுங்க. என்னால் வந்து பெஞ்சில் கூட ரொம்ப நேரம் உட்கார முடியல. அதனால் வந்து இந்த குழந்தை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அதனால் அவங்கக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு அவங்களுக்கு தேங்காய் பழம் எல்லாமே கொடுத்தது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பூஜையில் கலந்துக்கிட்ட பெண்கள் பற்றி சொல்லியே ஆகணுங்க. எல்லாருமே வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க தான். அப்புறம் வந்து ஜென்ஸ் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க மிஸ்ஸஸும் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அப்பல்லோ குழுமத்தை சேர்ந்தவங்களாக தான் இருந்தாங்க. இந்த பூஜையில் டயட்டீஷியன் டாக்டர்ஸு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே கலந்துட்டு இந்த மாதிரி மன நிறைவோட அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி தாங்க ரொம்ப நிறைவாக அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தினாங்க. யூனிட் ஹெட் கற்பகம் மேம் வந்து இதை வந்து சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, 50க்கும் மேற்பட்டவர் கலந்துக்கிட்டாங்க. அங்கே கலந்துக்கிட்டவங்க அவ்வளோ பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான். வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஜென்ஸ் ஸ்டாஃபோட ஒய்ஃபு அம்மா இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் டயட்டீஷியன் அவங்களுமே கலந்துக்கிட்டாங்க. இன்னொன்று நான் கேள்விப்பட்டேங்க,
குத்துவிளக்கு பூஜையெல்லாம் கூட பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, குத்துவிளக்கு பூஜை இல்லை மேம், பாரம்பரியமாக நம்மளுடைய எல்லா பண்டிகையுமே நாங்கள் வந்து இங்கே கொண்டாடுவோம். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம், நவராத்திரி குழு கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் கூட கொண்டாடுவோம், எல்லாமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நம் தமிழர் பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடுறது வரவேற்கத்தக்கதுங்க. இன்னைக்கு நான் கொடுத்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஆடிவெள்ளி பூஜை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த அம்மனருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.